ஸ்டீராய்டு பத்தி அதிர்ச்சியூட்டும் உண்மைகள தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். நெறைய பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட, ஸ்டீராய்டு யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஈஸியா உங்களோட வெயிட்ட குறைச்சு, உங்களோட மசில வந்து ஈஸியா கெயின் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்டி நீங்க யாராவது உங்களுக்கு சொல்றாங்க அப்டின்னா, அத நீங்க நம்பவே நம்பாதீங்க. அப்டியே உங்களோட வெயிட்ட நீங்க குறைச்சாலுமே வந்து, அதனால உங்களோட ஹெல்த்துக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டீராய்டு வந்து இவ்ளோ ஆபத்தான விஷயம் அப்படின்றத வந்து நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட கிளையண்ட் ஒருத்தரு இத பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து வெயிட் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தாரு. அவரோட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்றதுக்காக, அவர் வீட்டு பக்கம் இருக்கிற ஜிம்முக்கு வந்து ரெகுலரா போயிருக்காரு. காலையிலயும் போயிருக்காரு, ஈவினிங் போயிருக்காரு. ரொம்ப கன்சிஸ்டன்ஸியா கஷ்டப்பட்டு ஒரு 2 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கிறாரு. இவர் கூடவே வந்து ஜிம்முக்கு ரெகுலரா அடிக்கடி ஒருத்தர் வந்து பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. "நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி அ இவ்ளோ வெயிட் தான் நீங்க குறைச்சிருக்கீங்களா? என்னால உங்களோட வெயிட்ட வந்து சீக்கிரமா குறைக்க வைக்க முடியும். உங்களோட ஃபேட்ட சீக்கிரமா லாஸ் பண்ணி உங்களோட மசில என்னால கெயின் பண்ண வைக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த டேப்லெட்ஸ் இருக்கு. இந்த டேப்லெட்ஸோட விலை வந்து ரூ. 2000. இத நீங்க டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்தீங்கனாவே போதும். உங்களோட வெயிட்ட வந்து சீக்கிரமா குறைச்சு உங்களோட மசில கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு வந்து அது ஆச்சரியமா இருந்திருக்கு. எப்படி நம்மளோட வெயிட்ட வந்து நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம குறைச்சு 2 மாசம் கஷ்டப்பட்டு இவ்ளோ தான் நம்மளோட வெயிட்டே குறைச்சிருக்கோம். சீக்கிரமா வந்து நம்மளோட வெயிட்ட குறைச்சு மசிலும் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டா இருந்திருக்கு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ நான் வீட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்ஸ வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அது என்ன டேப்லெட்ஸு அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட்ல போயிட்டு பார்த்துருக்கிறாரு. அந்த வெப்சைட்ல பார்த்தா, அது என்ன அப்படின்றத பத்தி அவரு தெரிஞ்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்டெராய்டு டேப்லெட்ஸ் தான். அத பார்த்ததுமே அவருக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருந்திருக்கு. என்னென்ன பின்விளைவு வரும் அப்படின்றத பத்தியெல்லாம் வந்து தெளிவா அந்த வெப்சைட்ல ஃபுல்லா போட்டிருந்திருக்கிறாங்க. அத பார்த்ததுமே அவருக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருந்திருக்கு. அடுத்த நாள் ஜிம்முக்கு போயிருக்கிறாரு. அவர் வந்து மறுபடியும் வந்து கேட்டிருக்காரு, "டேப்லெட்ஸ் வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி. "இல்லங்க, என்னோட வெயிட்ட வந்து என்னால முடிஞ்ச அளவு நான் கஷ்டப்பட்டு குறைக்கிறேன். சப்போஸ் அப்படி என்னால முடியல அப்படின்னா, இந்த டேப்லெட்ஸ் வந்து வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவரே அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இந்த ஸ்டெராய்டு வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து அந்த அளவு கெடுதலா அப்படின்றத பத்தி தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸ்டெராய்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2 டைப்பான ஸ்டெராய்டு இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளோட உடம்புலயே சுரக்கக்கூடிய ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து செயற்கை முறையில தரைய லேப்ல தயாரிக்கக்கூடிய ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு. இப்ப நம்மளோட உடம்புலயே பார்த்தீங்க அப்படின்னா, அட்ரினலின் ஹார்மோன், கார்ட்டிசோல் ஹார்மோன், ஆல்டோஸ்டிரான், அதுக்கப்புறம் வந்து டெஸ்டோஸ்டிரோன், அப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்டோஜன் அப்படின்ற இந்த மாரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட உடம்புலயே வந்து செக்ரீட் ஆகும். ஒரு ஹார்மோன்ஸ்க்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ஹார்மோன்ஸ் வந்து உடம்பே வந்து செக்ரீட் பண்ணிக்கும். ஆனா இதையும் தாண்டி நம்மளோட உடம்புக்கு வந்து சில பிரச்சனைலாம் வருது. வீசிங் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியிலிருந்து இந்த ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் தான் வந்து நெறைய பேரோட உயிர காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி நெறைய நியூஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அப்படி இந்த மாரி அ ஒருத்தரோட உயிர காப்பாத்தணும், இல்ல ஒரு நோயிலிருந்து வந்து டக்குனு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செயற்கை முறையில் தயாரிச்ச ஸ்டெராய்ட வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பான ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அனபாலிக் ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆ ஆண் தன்மைய வந்து அதிகப்படுத்தி, இதனால ஒரு மசில் கெயின் வந்து உடம்புல அதிகமா அதிகப்படுத்துறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஆ வெயிட் லாஸ் பண்றவங்களும், மசில் கெயின் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டெராய்ட்ஸ வந்து ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்றாங்க. இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோகார்ட்டிகாய்டு, அதுக்கப்புறம் மினரலா கார்ட்டிகாய்டு அப்படின்னு சொல்லி 2 டைப்பான ஹார்மோன்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மெடிக்கல் ஃபீல்டுல இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நோய் தாக்குது அப்படின்னா, அத டக்குனு எந்த நோயா இருந்தாலுமே சடனா குணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, இந்த மாரியான ஸ்டெராய்ட்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெராய்ட பத்தி தெரிஞ்ச, நல்ல படிச்ச டாக்டருங்க வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணும், இத்தன நாளைக்கு தான் எடுக்கணும்னு சொல்லி குடுப்பாங்க. ஆ அப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புக்கு பெரிய அளவு நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. உடம்பும் வந்து சீக்கிரமா வந்து குணப்படுத்தும். இந்த மாரி வீசிங் ப்ராப்ளம், அப்புறம் வந்து இந்த கொரோனா டைம்லாம் வந்து இந்த மாரி ஸ்டெராய்ட வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ணி வந்து
அவங்களோட உயிரை இழக்காம வந்து பாதுகாத்துருக்குறாங்க. இந்த மாரி மெடிக்கல் ஃபீல்டுல வந்து இந்த மாரி ஸ்டெராய்ட வந்து யூஸ் பண்றாங்க. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா, போதுமான அளவு ஒருத்தரோட உடம்புக்கும் எவ்வளோ தேவை அப்படின்றத தெரிஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா, மசிலோட குரோத்த வந்து அதிகப்படுத்தும். இதுல நெறைய டைப்பான அனபாலிக் ஸ்டெராய்டு இருக்கு. இந்த மாரியான ஸ்டெராய்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல இருக்கிற ஃபேட்ட கம்மி பண்ணி மசில் கெயின வந்து அதிகப்படுத்தும். அதாவது எனர்ஜி அந்த அளவு அதிக அளவு உடம்புல இருக்கிற அளவு எனர்ஜிய அதிகப்படுத்தி மசில வந்து சீக்கிரமா கெயின் பண்றதுனால நெறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ வந்து உடம்புக்கு யூஸ் பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இருதய பாதிப்பு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலயே வந்து மாரடைப்பு வர்றது, அதுக்கப்புறம் கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு. இது அதிக அளவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆண் தன்மை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. டெஸ்டிகுலர் அளவு வந்து ரொம்பவே சின்னதாயிடும். அதுக்கப்புறம் விந்து உற்பத்தி வந்து ரொம்பவே கம்மியாகும். இந்த மாரியான பிரச்சனைலாம் வந்து இந்த அனபாலிக் ஸ்டெராய்ட வந்து நம்ம அதிக அளவு யூஸ் பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்பவே அதிகமா வருது. நீங்க வந்து ஒரு வெயிட்ட நீங்க குறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல வெயிட்ட குறைச்சு வந்து மசில பில்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு நேச்சுரலா ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு லைஃப் லாங் வந்து உங்களால ஃபாலோ பண்ணவும் முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ யூடியூப்ஸ்ல வீடியோ பார்த்துட்டு, அப்புறம் இன்டர்நெட்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவங்க இந்த அளவு சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்களே, மசில் இந்த அளவு கெயின் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள மாரியே நமக்கு வேணும். ஷார்ட் பீரியட்லயே வந்து நம்ம இந்த அளவு வந்துரணும் அப்படின்றதுனால நெறைய பேர் வந்து ஆ தப்பான முறையில இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இப்படி யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த் இஷ்யூ. சின்ன வயசுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நியூஸ நம்ம சோசியல் மீடியாவுல வந்து பார்த்துருப்போம். ரொம்ப அக்ரெசிவா எக்ஸர்சைஸ் பண்ணதுனால வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே வந்து ஜிம்முக்கு போனதுனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நியூஸ வந்து நம்ம கேள்விப்பட்டுருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்டெராய்டு தான். ஸ்டெராய்ட வந்து சரியான அளவு எவ்வளோ நமக்கு உடம்புக்கு தேவை, எந்த அளவு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த எதுவுமே தெரியாம, ஓனாவே வந்து மத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றதுனால, அவங்களோட சஜஷன் கீழ நம்மளும் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நல்லா தான் இருக்கும். மசில்லாம் நல்லாவே கெயின் ஆகும். உடம்பு வந்து நல்லா இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா வந்து ஒரு லாங் பீரியட்ல பார்க்கும்போது, அத ரெகுலரா உங்களால யூஸ் பண்ண முடியல அப்படின்னும்போது, சடனா வந்து உங்களோட மசில் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்படி நீங்க அத யூஸ் பண்ணல அப்படின்னா, நெறைய ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இத இந்த ஸ்டெராய்ட வந்து விட்டோம் அப்படின்னாலுமே, நெறைய பேருக்கு டக்குன்னு வந்து ஆ ஃபேட் அதிகமாகுறது, அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப தொப்பை போட்டு ரொம்பவே குண்டா தெரிவாங்க. ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, "ஏன் இப்போலாம் ஜிம்முக்கு போறதில்லையா? இப்படி ஆயிட்டீங்க?" அப்படின்லாம் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் அந்த ஸ்டெராய்ட எடுத்து மறுபடியும் அந்த ஃபிட்னஸ்க்குள்ள போவாங்க. இப்படி ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். போதையோட பெரிய அளவு அடிக்ஷன் ஆகுறதுனால, தொடர்ந்து இந்த ஸ்டெராய்ட வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, போனோட டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சு ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிக்கும். நெறைய ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நெறைய புகழ்பெற்ற பாடி பில்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஸ்டெராய்ட அதிக அளவு யூஸ் பண்றதுனால, நெறைய ஹெல்த் இஷ்யூ வந்து நீங்களே சோசியல் மீடியால வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்டெராய்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மளோட உடம்பும் வந்து ஒத்துழைக்கும். அதையும் தாண்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இறக்கறதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால உங்களோட வெயிட்ட குறைக்கணும், இல்ல மசில் கெயின் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரலான முறையில உங்களோட வெயிட்ட குறைங்க, மசில கெயின் பண்ணுங்க. உடம்புக்கு எந்த அளவு தேவையான அளவு புரோட்டீன்ஸ் தேவை, விட்டமின்ஸ் தேவை, அப்புறம் ஃபைபர்ஸ் தேவை அப்படின்னு தெரிஞ்சு, முடிஞ்ச அளவு நேச்சுரலா எடுக்க பாருங்க. அதனால இந்த குறுக்கு வழிய தேடி, ஆ ஸ்டெராய்டு எடுத்து நம்மளோட ஃபேட்ட குறைச்சு மசில் கெயின் பண்றது, இந்த மாரி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது வந்து உயிருக்கு ரொம்பவே ஆபத்தானது.